ஒரு முழு கட்சியே கூட்டணிங்கிற பேர்ல போனா ராஜதந்திரன் சொல்றீங்க. திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்க போகும்போது இந்த கோவப்பட்டதுன்னா நியாயம் இருக்கு. அது ராஜதந்திரங்கிறீங்க. அதுல இருந்து பிரிஞ்சு வந்தா இவன் மட்டும் துரோகியா? இது என்ன பொழப்பு இது? அரசியலை விட்டு விலகுங்கன்ற அளவுக்கு சிடி நிர்மல்குமார் பேசுகிறார். ஒரு அமைச்சர், மாநில அமைச்சர் வார்த்தைகளை இஷ்டத்துக்கெல்லாம் விட முடியாது. அப்போ அவர்கள்ட்ட ஏதோ பெரிய ஆதாரம் சிக்கி இருக்குன்றது தான் அர்த்தம். நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் அரசியல். நடவடிக்கை எப்படி எடுப்பாங்க, எடுத்தால் எப்படி சேருவாங்க? அடுத்து 2 விஜயபாஸ்கர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள், குவாரி வழக்கு, டிவிஎஸ்சி வழக்குலாம் உடனடியாக தூசி தட்டி எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா 2 விஜயபாஸ்கர் அங்கே இருப்பாங்களான்னு அது எப்படி செய்வாங்க? பேசாம ரவுடி ஆயிட்டுமா? சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. அவர் சொன்னதுக்கு அப்ப காரணம் புரியல. இன்னைக்கு காலைல பேப்பர் பார்த்தானே தெரியுது. ஒரு எம்பிக்கு, ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி பேரம் பேசியிருக்காங்க, 5 பேர் பிடிச்சிருக்காங்கல்ல, ஆதாரத்தோட பிடிச்சி. பேப்பர் பார்த்தீங்களா இல்லையா? அதை வச்சு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பிடிச்சிட்டாங்க. இதுவே தாவேகா சம்பந்தப்பட்ட ஒரு சில நபர்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எது நான் என்ன சொல்கிறேன், பிடிபட்டாங்க, ஆதாரத்தோட ஆடியோ முதல் கொண்டு வந்துருச்சு இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் விசாரணை நடக்கும், போலீஸ் போட்டு பார்த்துவாங்க, நீதிமன்றம் பார்த்துக்கும். ஆனால் ஆதாரம் இருக்குது. ஆளுங்கட்சி ஆட்சியை கவுக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போதைக்கு நமக்கு இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். இதுவே வந்து டிடிவி தினகரன் சார்பாக போட்டியிட்ட காமராஜ் வந்து டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து அப்படியே தாவேகா பக்கம் வந்தார், ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாரு. சரி, அப்போ அது பேரமா சொல்லப்பட்டுச்சு. அப்போ ஒரு நியாயம், இப்போ இல்ல இங்கதான் நீங்க தப்பா பேசுறீங்க. தான் திருடி பிறரை நம்பான். இவங்க இப்படி பணம் கொடுத்து வாங்க போறாங்கிறது அவங்க மனசுல இருக்கிறதுனால தான் மற்றவனும் அப்படித்தான் இருப்பானோன்னு பேசியிருக்காங்க. புரியுதா? இப்போ இவங்க ஒரிஜினல் முகம் என்னன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. போலி முகத்திரை கிழிக்கப்பட்டுருச்சு. இவங்க பண்ண போகிறத மற்றவங்க மேலே பழி போட்டு அவங்க குதிரை பேரம் பண்ணுறான், குதிரை பேரம் சொல்லிகிட்டே இருந்தாங்களா? ஆனால் இவங்க தான் பண்ணுறாங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாக அறிஞ்சு போச்சு. அதனால் இதை செய்தது இவர்கள் தான், சொன்னதும் செய்வதும் இவர்கள். அது நடக்கலை. பேரம் பண்ணி திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைஞ்சு அடுத்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற வாதம் கூட வைக்கப்பட்டது. இல்லைங்க ஐய, நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் உட்காரத்துக்கு முன்னால் டிவியில் ஓடிச்சா 2000 பேருக்கு மேலே அதிமுக போய் சேர்றாங்கன்னு? அதெல்லாம் ஏன்? இந்த 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறதுக்கான ஒரு 10 பேர் அவன் லாபத்துக்காக பண்ணுறான், இது அயோக்கியத்தனம் அப்படிங்கிற கோபத்தில் தான் அதிமுக என்ற கட்சி ஒன்று உருவாக்கப்பட்டதும், அதற்கு பின்னாலே எம்ஜிஆருக்கு பின்னாலே ஜெயலலிதா வந்ததும், அவங்களுடைய ஒரே குறிக்கோள் வேறு எதை பற்றியுமே அவங்களுக்கு கவலை இல்லை. இந்த தீய சக்தி திமுகவை அழிப்பது ஒன்று தான். நாங்கள் அதிலேயே ஊறி போன இந்த தொண்டர்களுக்கு இதை வியாபாரமாக்குறாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் சேர்ந்துருக்கான். சரியா? அதே மாதிரி திமுகலேருந்தும் சீக்கிரம் வருவாங்க. இந்த 2மே கரைஞ்சு போய் திராவிடம் ஒரு தீராவிடம் என்பதை மக்கள் புரிந்து கொள்கிற நாள் வந்துருச்சு. 2 விஜயபாஸ்கரையும் சேர்த்துக்க போறீங்க. இவங்க மேலாம் வழக்கே இல்லையா? இவங்க மேலாம் வந்து பல்வேறு வழக்குகள் எங்கே தப்பு பண்ணிக்கிட்டா? உங்களுக்கு என்ன தப்புன்னா, ஒரு மனிதன் 100% நல்லவனு இன்னும் பிறக்கலை, 100% அயோக்கியன்னு இன்னும் பிறக்கலை. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னா, வாலிப வயது முழுவதும் தப்பான வாழ்க்கை வாழ்ந்த பட்டினத்தார் தான் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொட்டார். வாழ்நாளில் பெரும்பகுதி கொலைகாரனாக வாழ்ந்த வால்மீகி தான் ராமாயணத்தில் எழுதினார். நல்லவன் கெட்டவனாவதும் கெட்டவன் நல்லவனாவதும் யார் கையிலையும் இல்லை. நேற்று வரலாம் அவன் கெட்டவனாக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதில் பாடம் கற்றுக்கொண்டதால் இனிமேல் மாறியவங்க வந்திருக்காங்க. அப்படி எடுத்துங்களேன். பாஜகவையும் நம்ம இதே மாதிரி வாஷிங் மிஷின் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தோம். காரணம் என்னன்னா, மற்ற கட்சியில் தவறு பண்ணியிருந்தாங்கன்னா அதுவே பாஜகவில் வந்து சேர்ந்தா அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு 2 வருஷம் அதே மாதிரி இப்போ தாவேகாவும் ஒரு என்ன கேட்கிறேன்னா, அதிமுக மந்திரியா இருந்த 10 பேரை திமுக மந்திரியா போடும்போதெல்லாம் உங்களை மாதிரி ஆளு கேட்கலையே. இவங்களை மந்திரியா போட்டிருக்காங்களா? என்னங்க சொல்ல மாட்டீங்க? கே சார் எந்த கட்சியில் இருந்தாரு? ராஜகண்ணப்ப எந்த கட்சியில் இருந்தாரு? ரகுபதி எந்த கட்சியில் இருந்தாரு? சேகர்பாபு எந்த கட்சியில் இருந்தாரு? ஏவாவேல் எந்த கட்சியில் இருந்தாரு? இதில் பல பேர் மந்திரியா தானே இருந்தாங்க ஜெயலலிதா ஆட்சியில். அவங்கள அப்படியே திமுக சேர்த்து மந்திரி ஆக்கினாங்க. அப்பெல்லாம் உங்களை மாதிரி ஆள் யாருமே இதை பேசலை. இவங்களை கட்சியில் தான் சேர்த்துருக்காங்க, மந்திரி ஆக்கினாங்க. மந்திரி ஆக்குறது தப்பு இல்லை, கட்சியில் சேர்ந்தாவே தப்பு. நல்லா இருக்குங்க உங்க நியாயம். திமுக அதிமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படின்னு தானே சிஎம் விஜய் வந்து சொன்னாரு. ஏங்க திமுக ஒரு பேர் இல்லைங்க. நீங்க ஒரு பேரா நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு உங்க பேரை கூட மாற்றி வச்சுக்கலாம், எதை வேணாலும் வச்சுக்கலாம். சுப்பிரமணியன் தமிழரசன் அப்படின்னு வர்றது இல்லையா? ராமையா
நெடுஞ்செழியனும் இல்லையா, செடியனும் இல்லையா, இது மாதிரி பேரை மாறலாங்க. அது வேற. மனிதன் அவனை கெட்டவனாகவே இருந்தாலும் இன்னைக்கு மாறி இருக்கிறானா, நல்லவனாக இருந்தால் கெட்டவனாக இருக்கானா, இப்படி தான் நம்ம பார்க்க முடியும். வெறும் பெயர் மட்டுமல்ல, அந்த பெயருக்கு பின்னால் அந்த முழு கட்சியே சொல்லலை. ஒரு முழு கட்சியே கூட்டணிங்கிற பேரில் போனால் ராஜேந்திரன் சொல்கிறீங்க, தனியால் வந்தால் அயோக்கியங்கிறீங்க. என்னங்க நியாயம்? இப்போ ஒரு கட்சி எதிர்முதிரமாக இருக்கிற கட்சி தப்பான கட்சின்னு சொல்லி ஒன்றா சேர்ந்தா, திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்க போகும்போது இந்த கோவப்பட்டதுன்னா நியாயம் இருக்குது. அது ராஜதந்திரங்கிறீங்க. அதுலேருந்து பிரிஞ்சு வந்தால் இவன் மட்டும் துரோகியா? பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள். அவர்கள் திரும்பி வர்றாங்க. ஆனால் அது ராஜதந்திரங்கிறது அயோக்கியத்தனம். தலைமையில் இருக்கிறவனை தொண்டர்கள் கீழே இருக்கிறவங்க கட்சி தலைமை தப்பு பண்ணுற போது அவங்க திருத்த முடியாது. அதனால் வேறு வழியில் இவன் தான் வெளியே வரணும். ஆனால் தலைமையில் இருக்கிறவன் கட்சியை சரியான பாதையில் அவன் கொண்டு போகலாம், அது தப்பாக கொண்டு போக முடியும். அவன் தப்பு பண்ணாதான் தப்பு. தொண்டர்கள் கீழே இருக்கவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவன் விரும்புவதற்கு மாறாக அந்த கட்சி தலைமை போனால் வெளியே வருவதை தவிர வழி இல்லை. இதில் இன்னொரு தத்துவம் இருக்குது. அணுகுமுறையில் மாற்றம் இருந்தால் இதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். 9 பேர் கைது. நேற்று 6 பேர் இருந்தாங்க. 3 பேர், இன்னைக்கு 6 பேர், மொத்தம் 9 பேர் இது வரைக்கும் கைது. அதில் 2 பேர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள். இன்று கைது காண்பிக்கிற சுரேஷ்ன்றவரும் கார்த்தின்றவரும். இது இல்லாமல் இன்னொருத்தர் இந்த நாடார் சங்கம் ஏதோ ஒரு சங்கம் வச்சுருக்கார் போல், லேட்டஸ்ட்டாக அதிமுக அணிஞ்சிருக்கார். அவர் ஒருத்தர், சீனிவாசன் பேர் அவர். அப்புறம் இன்னும் பல பேர் கொஞ்சம் முக்கியமான ஆட்கள். இதில் என்னென்னா, நீங்கள் கேட்குறீங்க உண்மையிலேயே ஆட்சியை கவிழ்ப்பதற்காக முயற்சியில் இருக்கிறார்களா? உண்மையிலேயே ஆட்சியை கவிழ்க்க முடியாது. ஏன் முடியாதுன்னா, 6 மாதம் இவர்களை நம்பிக்கையில்லா தீர்மானம் அந்த ஆட்சிக்கு எதிராக கொண்டு வர முடியாது. இது சட்டம். ஒன்ஸு வந்துச்சுன்னா அதோட அடுத்த 6 மாதம் கழிச்சு தான். நடுவில் ஏதாவது ஒரு மசோதா தோற்று போகுது அப்படின்னா அது கூட பெரிய அளவில் இவர்களை பாதிக்காது. இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாரப்பத்திரிகை எழுதுகிறாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் இவர் மேலே சபாநாயகர் மேலே கொண்டு வரதுக்கு முயற்சி நடக்குதுன்னு. அதை அவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க. அது கிட்டத்தட்ட உண்மை தான். இந்த வேலை நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னாங்க. அப்போ சபாநாயகரை அந்த பத்திரிகையில் என்ன எழுதினாங்கன்னா, சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தோத்துட்டா இந்த அரசே தோற்ற மாதிரி, அரசு இதாகிடணும். உடனே எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தோல்வி அடைந்தால் சபாநாயகர் மட்டும்தான் பதவி விலகுவார், ஆட்சிக்கு ஒரு பாதிப்பு வராது. ஆனாலும் ஒரு அரசியல் ரீதியாக இந்த அரசு நம்பிக்கை இழந்த அரசு, இவங்களே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வரும். அப்போ இது எங்கே இப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு 10 எம்எல்ஏ தாவ தயாராக இருக்காங்கன்னு அந்த பத்திரிகையில் கூட எழுதியிருந்தாங்க. ஒரு 10 எம்எல்ஏக்கள் தாவைக்கால வெளியேற தயாராக இருக்கிறார்கள்னு. என்ன தேவை வந்ததுன்ற கேள்வி அப்போ வந்தது. நாங்களாம் கூட கேட்டோம், என்ன தேவை வந்தது? அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவைக்கால சேர்றாங்க அப்படின்னா என்ன? எம்எல்ஏ தானே, என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவைக்கால சேர்றாங்க? தாவைக்கால சேர்ந்தால் அங்கே அதே இதில் நின்று எம்எல்ஏ ஆகிட்டா ஆளுங்கட்சி எம்எல்ஏன்றது தான் லாபம் பல விஷயங்களுக்கு. அப்போ அரசியலே லாப நஷ்டத்தோடு இயங்கிறது தான் முதலாளித்துவ அரசியல். அப்போ அந்த மாதிரி யோசிச்சுட்டு நேரத்தில் ஒரு பைசா செலவு பண்ணாமல் பெரும்பாலும் வீட்டில் இருந்தவங்க, அடுத்த கட்சிக்கிட்ட காசு வாங்கிட்டு சும்மா இருந்தவங்க, இந்த மாதிரி கூட ரொம்ப பேர் ஜெயித்த வரலாறுலாம் உண்டு. அப்படி ஜெயித்தவங்க எல்லாருமே இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது அவங்க ஏன் கட்சியை விட்டு வெளியே போகிறாங்க? இதுக்கு சில நரேட்டிவ் வந்தது. என்ன நரேட்டிவ்? எம்எல்ஏ பதவி ஜெயிச்சிட்டோம், ஆனால் அமைச்சர் கொடுக்கல. என்ன எல்லாருக்குமே அமைச்சர் கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொரு நரேட்டிவ்னா மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல, அதனால் ரொம்ப பேர் போகிறாங்க. அப்போ சில பேர் முக்கியமான ஆட்களாக பார்க்கப்பட்டவர்களே அமைச்சர் பதவி இல்லாமல் போச்சு. அதுக்கு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி போகும்போது இவர்கள் எல்லோரும் வெளியே போகிறாங்க அப்படி இப்படின்னு. இந்த நேரம் தான் இந்த மாதிரி அரசல் புரசல் விஷயத்தில் திடீர்னு இந்த விவகாரம் வெடிக்குது. அப்போ இந்த விவகாரம் வெடிக்கும் போது அதுக்கு பின்னணியில் முதல்ல கைது செய்யப்படுபவர் திருநாவுக்கரசு. இவர் யார் அப்படின்னு பார்த்தா, இவர் அந்த லயோலா அந்த ராஜநாயகம் ப்ரொஃபஸர் ராஜநாயகத்துக்குள்ள கீழே இருந்தவர். அதுக்கப்புறம் பிரிந்து ஐடிபிஎஸ் தனியாக அப்படின்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்து இவர் தனியாக சர்வே எடுத்துக்கிட்டு அது மூலியமாக இருந்தார். ஒரு யூடியூப் சேனல்லையும் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தார். இப்படி அப்படியே மாறி மாறி இருந்திருந்தார். அதற்கு பிறகு இந்த அண்ணாமலைக்கு ஆதரவாக அண்ணாமலை ஜெயிப்பார்னு சவால்லாம் விட்டார். அவர் ஜெயிக்கலைன்னா இதுக்கப்புறம் நான் சர்வேன்றதை எடுக்க மாட்டேன் அப்படின்னு என் சர்வே மேலே அவ்வளோ நம்பிக்கைன்னெலாம் போனார். அப்புறம் அண்ணாமலை ஜெயிக்கலை, ஆனாலும் இவர் சர்வே எடுத்துருந்தார் 2026. இந்த மாதிரி டைமில் தான் கோயம்புத்தூரை மையமாக வைத்து இவருக்கு தொடர்புகள் கிடைக்குது. ஒருவேளை இந்த குற்றச்சாட்டில் காவல்துறை கொடுத்துருக்க ரிப்போர்ட்டில் இருக்கிற
இவர்கள் மீதும் சந்தேகம் இருக்கிறதுன்னு செந்தில் பாலாஜி அசோக் சொல்கிற மாதிரி அந்த சைடில் சப்போர்ட் கிடச்சிருக்குமா தெரியாது. ஏன்னா பெரும்பாலான ஆட்கள் இதில் கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் கரூர் மற்றும் நாமக்கலை சேர்ந்தவர்கள், கொஞ்சம் பேர் சென்னை. அப்போ இந்த திருநாவுக்கரசு இந்த வேலையை பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விவகாரத்தில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். சார், ஆனால் சமீப நாட்களில் இந்த கருத்து கணிப்பு கூட சொன்னீங்களா சார், 2026 வந்து தாவேக்கா ஆட்சி அமைக்கணும்னு தான் அவருடைய கருத்து கணிப்பில் சொல்லியிருந்தார். தாவேக்கா பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெறுவாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சமீப காலங்களில் அவர் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டாருன்றதும் பொது வழியில் பார்க்க முடியுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் திமுக சார்பாக இங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா எம்எல்ஏக்களிடம் விலை பேசினாரா அப்படின்ற ஒரு கேள்வியும், அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக திமுக தாவேக்கா குதிரை பேரம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு புகாரை முன்னெடுத்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் வைகோ பேசுகிறாரு. அவர் வந்து 2 எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு நம்ம ஜெயிப்ப வைப்போம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் நேரடியாக என்கிட்ட பேசினாருன்றது வைகோ ஒரு பொதுக்குழுவில் அந்த இதில் பேசுகிறாரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரம் சூடாகிட்டு இருக்கும் போதே இந்த விவகாரமும் வெளியே வருது. ஸோ இது இங்கே ஏதாச்சும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுதா, இல்லை இந்த அரசியல் போக்கை மாற்றுறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் முன்னிருக்கலான்ற ஒரு தரப்புடன் வந்து இதுக்கு வந்து சண்முகம், சிடி நிர்மல்குமார் இவங்க பேசுறதான் நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கி சண்முகம் பேட்டி கொடுக்குறாரு. 3 மாதத்தில் ஆட்சி கவுந்துடும், 6 மாதத்தில் ஆட்சி கவுந்துடும்னு முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுகிறாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து இந்த மாதிரி நடக்குது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுன்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்றார். சிடி நிர்மல்குமார் ஒரு படி மேலே போய் இதில் யார் யார் ஈடுபட்டாங்க, கரூர் கம்பெனி ஆட்கள் யார் யார், அதில் 3 பேர் கரூர் கம்பெனின்னு சொல்கிற இதில் இருக்கிறவங்க. அப்போ கரூர் கம்பெனி ஆட்கள் நேற்றே பேசிட்டார், இன்றைக்கி அவங்க அரெஸ்ட்டு. அப்போ இது என்ன பொழப்பு, இது அரசியலை விட்டு விலகுங்கன்ற அளவுக்கு சிடி நிர்மல்குமார் பேசுகிறாரு. ஒரு அமைச்சர், மாநில அமைச்சர் வார்த்தைகளை இஷ்டத்துக்கெலாம் விட முடியாது. அப்போ அவர்கள்ட்ட ஏதோ பெரிய ஆதாரம் சிக்கி இருக்குன்றது தான் அர்த்தம். இவர்கள் தனியாக தாவேக்கா அதிமுகவினர் சேர்க்குறாங்க, அதில் பலருக்கு உடன்பாடு உண்டு, உடன்பாடு இல்லை. இப்போ என் போன்றவர்கள்லாம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தான் நாங்களாம் சொல்கிறோம். தாவேக்காவுடைய மற்ற விஷயங்களை நம்ம வந்து விமர்சனம் பண்ணலனாலும் இந்த மாதிரி விஷயங்களை விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். விஜயபாஸ்கர் இன்றைக்கி கனிமொழி சொல்கிறாங்க, வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, விஜயபாஸ்கர் சேர்த்தா குட்கா கரையை கூட நீக்கிடும்னு. அது குட்கா கரையை நீக்கிச்சு, நீங்கள் செந்தில் பாலாஜி சேர்த்திங்களே, எந்த கரையை நீக்கினீங்க? நீங்கள் இன்றைக்கி முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் அப்போது எதிர்க்கட்சி தலைவர் வந்தப்போ செந்தில் பாலாஜி அவர் தம்பியை பற்றி பேசினது இன்றைக்கும் இருக்குது. ஆனால் 2019 தேர்தல் நடக்கும் பொழுதே சேர்த்த உடனே அவருக்கு மாவட்ட செயலர் பதவி, அந்த இடைத்தேர்தலே அவருக்கு எம்எல்ஏக்கான வேட்பாளர் இது. அதுக்கு பிறகு 2021 ஜெயித்த உடனே சக்தி வாய்ந்த 2 துறைகள். அப்போ எந்த கரையை நீக்கி செந்தில் பாலாஜி எடுத்தீங்க அப்படின்ற கேள்வி வரும்ல. நீங்கள் திமுகவில் ஆண்டாண்டு காலமாக உழைச்சவங்களாம் மீறி தான் இவங்களாம் இருந்தாங்க. அப்போ அவர் அதுவும் நெருக்கமாக இருந்தார், இந்த ஃபேமிலிக்கே நெருக்கமாக. செந்தில் பாலாஜி வராரு, துரைமுருகன் போயிருக்காரு, அவர் 71லேருந்து இருக்கார். அவர் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்கண்ணே, செந்தில் பாலாஜி வராரு பார்த்துட்டு போங்கன்னு அவர் எஞ்சி வந்துட்டார். அவர் திரும்பி கட்சியுடைய பொதுச் செயலாளர். அப்போ அந்த லெவலில் தான் அவர் செந்தில் பாலாஜியுடைய செல்வாக்கு இருந்தது. அப்போ அது என்ன வாஷிங் மிஷினு, ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினா? அந்த இது பற்றிலாம் கவலைப்படாமல் பேசிகிட்டு இருக்காங்க வச்சுக்கலாம். ஆனாலும் தாவேக்கா இந்த மாதிரி சேர்க்கறது மேலே இருக்கிற விமர்சனம் கரெக்டு தான். எனக்கு என்னென்னு சேர்த்துக்கிட்டு இருக்கிறது, தாவேக்காவுடைய தனித்தன்மையை காலி பண்ணணும். தூய சக்தின்னு சொல்லிக்கிட்டு இவர்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஊழலுக்கு எதிராக பண்ண முடியும்? இப்போ புதுக்கோட்டையில் இப்போ இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், அந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மற்றவர்கள் எல்லாம் வந்து விஜயுடைய கொள்கை, புஷி ஆனந்துடைய ஆகச்சிறந்த அரசியல் பேச்சை கேட்டு ஈர்க்கப்பட்டு, இப்போ இவர் சொல்லுவார் எம்ஜிஆர், அண்ணாவின் பணத்தோட்டம் நாவலை படித்து அவருடைய நாடகங்கள், அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு நான் திமுகவுக்கு வந்தேன்னு எம்ஜிஆர் சொல்லுவார். அந்த மாதிரி ஆற்றல் மிகு பேச்சை கண்டு மிக வேகமாக, இந்தியாவிலேயே வேகமாக பேசக்கூடிய ஒரு பேச்சாற்றல் மிக்க செங்கோட்டையனுடைய பேச்சை ஈர்க்கப்பட்டு நான் வந்தேன் நான் சொல்ல முடியும்? 2 விஷயம், ஒன்று அரசியல் எதிர்காலம், இன்னொன்று ஆளுங்கட்சி. அரசியல் எதிர்காலம் தான். ஆளுங்கட்சினா அதுக்கு தான் வருது, அரசியல் எதிர்காலத்துக்காக ஆளுங்கட்சிக்கு வர்றது. லாபம் நம்முடைய இது. பல வழக்குகள் ஆளுங்கட்சியில் இருக்கும்போது பிரச்சனை இல்லாமல் போகும். இதெல்லாம் அப்போ லாபத்தோடு தானே வர்றாங்க. நாளைக்கு இதே பிரச்சனை ஆச்சுன்னா வெளியே போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணுற ஒரு நேரத்தில் இந்த இவர்கள் குதிரை பேரன்னு பேசுகிற நேரத்தில் இங்கே இவர்களும் மாட்டுறாங்க. இவர்கள் எப்படி மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருநாவுக்கரசுன்றவர் ஏதோ நமக்கு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் திருநாவுக்கரசு அவர் போய் காண்டாக்ட் பண்ணுறாரு, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளங்கோவன் அவரை மட்டும் இல்லை பலரை காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அது பண்ணும்பொழுது என்ன ஆயிருக்கும்னா, இந்த விஷயம் போயிருக்கும், உளவுத்துறை மற்றதெல்லாம் எடுத்திருப்பாங்க. அப்போ அவர் பேசக்கூடிய பல டீட்டெயில் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாம் சேர்ந்து
இதற்கு சில தாவேக எம்எல்ஏக்கள் கூட இரையாகி இருக்கலாம், சொல்ல முடியாது. இது எல்லா டீட்டெயிலும் எடுத்த பிறகு தான் ஆப்ரேஷனை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லா சைடும் பேச விட்டு சில இடங்களில் பணம் கைமாறியது கூட சொல்கிறாங்க. கைமாறலாம் விட்டு அதுக்கு பிறகு கரெக்டாக கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கியிருக்காங்க. அதனால தான் ஏராளமான ஆதாரங்கள் மாட்டியிருக்குது. அதில் தான் இவங்க கொடுக்குற வாக்குமூலத்தை வச்சு ஒவ்வொருத்தரையாக தூக்குறாங்க அப்படின்னு. இன்றைக்கி ஒரு தொலைக்காட்சி செந்தில் பாலாஜியை போலீஸ் தேடுகிறதுலாம் போட்டாங்க, போட்டுருக்காங்க. சரி, என்ன நேரம் கைது பண்ணலாம். சென்னை போலீஸார் வந்து கரூரில் நிறையா ஃபார்ம் ஹவுஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு அசோகை தேடுறாங்கன்னாங்க, இவங்க செந்தில் பாலாஜியை தேடுறேன்றாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் கன்ஃபெஷன் வாங்கிட்டோம், நாங்கள் வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இவர் தான் கொடுக்க சொன்னார்னு சேர்த்தாங்கன்னா நீதிமன்றம் அந்த விவகாரத்தில் தலையிடாது. ஏன்னா செக்ஷன் அந்த மாதிரி செக்ஷன் எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறதுனா லஞ்சம் கொடுக்குறது தான். அது 13B கீழே வரும். அது ஒரு அரசு ஊழியர்னால் இன்னும் கடுமையாக இருக்கும் அந்த தண்டனை. அதனால் நான் பெயிலபிள் செக்ஷனு, நீங்கள் முன்ஜாமீன்லாம் வாங்க முடியாது. அதனால் வந்து இப்போ அசோகை தேடுறாங்கன்னா அவர் சரண்டர் ஆகிடுவார். அந்த மாதிரி தான் விஷயம். அப்போ இவ்வளோ ஒரு சீரியஸான இஷ்யூவில் அதுவும் திமுக சம்மந்தப்பட்டிருக்குன்னு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கணுன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தை கொண்டு போகணுன்றது ஆளுங்கட்சிக்கும் தெரியும், ஆளுங்கட்சின்றதை விட அதிகாரிகளுக்கு தெரியும். அப்போது முழுசும் வலை விரித்து வலையில் விழுந்தவொன்னே பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஒரு க்ரைம் ரிப்போர்ட்டராக நான் யோசிக்கிறது அப்படி தான். ஏன்னா எல்லா ஃபோன் காலு, அப்புறம் வந்து டவரு, அந்த கால் ரெக்கார்டு, அதுக்கப்புறம் நேரடி சாட்சியங்கள், அப்புறம் பணம், இந்த மாதிரி பல விஷயங்கள், அப்புறம் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ், இவர்களே இந்த இடத்துக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வர வச்சு செட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுத்திருப்பாங்க. இதில் திருநாவுக்கரசில் என்ன நாலேஜ் இருக்கும்? அவர் நினச்சிருப்பார் நம்மளுடைய இது சக்ஸஸாக போகுதுன்ட்டு அவர். அப்போ அவர் மாட்டினோன்னா உடனே அவர் இன்னும் நாளுன்ட்டார், அவங்கள பிடிச்சோன்னா அவங்க இன்னும் நாயில்ட்டாங்க. அப்படியே இது அப்படி 1 மாதிரி 3 to 9, 9 to அப்படி கிங் பின் வரைக்கும் போகுதுன்ற மாதிரி தான் இதாகுது. அதனால் இப்போதைக்கு இவர்கள்லாம் காமிச்சிருக்காங்க. இன்றைக்கி 6 பேரும் எஃப்ஐஆரில் காமிக்கல, அடிஷ்னலாக சேர்த்துருவாங்க, அடிஷ்னல் பேஜாக சேர்த்துருவாங்க. இன்னும் யார் யார் சேர்க்குறாங்கன்னா சேர்ப்பாங்க. அதுக்கு பிறகு விசாரணை அது இதுன்னு போகும். இது வந்து பெரிய சிக்கலை தான் தரும்ன்றது தான் என்னுடைய கணிப்பு. அதனால் இது வந்து நீங்கள் மறுத்துட்டு நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னுலாம் போக முடியாது. அப்படி மறுப்பாங்க. திமுகவை நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா எப்படி திருப்பி அடிப்பாங்கன்னு தெரியும். சரி, இப்போ இந்த விவகாரத்திலே இப்போது தாவேக்கா மேலேயும் குதிரை பேர் நடக்குது. இப்போ ஆளுநருக்கு ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்களா சார், அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வைகோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பேசிட்டாரு, ஆனால் வைகோ மறுபடியும் மறுத்திருக்காரு. வைகோ கொடுத்த பேச்சை இவர்கள் வந்து எப்படி வேணால் திருப்புவாங்கல்ல. வைகோ சொன்னது ஏங்க, வைகோ வந்து இப்போ தாவேக்கால அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கள் போய் சேர்றது நீங்கள் குதிரை பேருன்னு சொல்லலாம். எனக்கு நான் வர்றேன், எனக்கு நான் ராஜினாமா பண்ணிட்டு வந்தால் அதே எம்எல்ஏ பதவி எனக்கு கொடுப்பீங்களா, எனக்கு வாரிய தலைவர் எதாவது கொடுப்பீங்களா, இல்லை நான் அமைச்சராக ஆக்குவீங்களா, இதெல்லாம் வந்து ஆசை காட்டுறது குதிரை பேரன்னு ஏதாவது சொல்லலாம். இதை நம்ம வந்து ஏற்றுக்கலாம். வைகோ வந்து மதிமுக கூட்டணிக்குள்ளே போகுது. ஆனால் எம்எல்ஏக்கள் உதயசூரியன் சின்னத்துலன்னு ஜெயிச்சாங்க. அப்படி கூட்டணிக்குள்ளே போகும்பொழுது மதிமுகவே போகுதுன்னா மதிமுக சின்னத்தில் இல்லை சுயேட்சை சின்னத்தில் நின்று போகிறாங்கன்னா பிரச்சனையாக இருக்காது, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கூட்டணிக்குள்ளே போகும்பொழுது 2 பேர் உதயசூரியன் நின்று ஜெயிச்சதுனால கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடும். அப்போ இந்த பேச்சுவார்த்தை போயிருக்கோம், நான் கூட்டணிக்குள்ளே வர்றேங்க, அதே சமயத்தில் எங்கள் எம்எல்ஏ இருக்காங்க, கட்சி தாவல் தடைச்சிட்டு வந்துடும், அவங்க ராஜினாமா பண்ணிட்டா அவங்களுக்கே அந்த சீட்டை கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நானே பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேங்க அப்படின்னு சாதாரணமாக கேஷுவலாக சொல்கிற விஷயத்த நீங்கள் கூட்டிட்டு வாங்க, நான் வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி கொண்டு போகிறாங்க. ஒரு கட்சி தான் இன்னொரு கட்சியோட கூட்டணிக்கு போகுது. அந்த இன்னொன்று பார்த்தா அந்த கட்சியில் இருக்க எம்எல்ஏக்கள் போவே இல்லை. அப்போ அங்கே ஆசை காட்டணுன்ற இதுவே நடக்கலை. அதனால் நாளைக்கு சொல்லலாம் வைகோ என்கிட்ட பேசினார், நீ வா சொன்னார் அப்படி இப்படின்னு. ஆனால் இதெல்லாம் பெரிய அளவில் சிபிஐ விசாரணை அப்படிலாம் கொண்டு போகிற அளவுக்குலாம் நடக்காது. ஏன்னா இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பல ஸ்டேட்டில் நடந்துருக்குது, இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. மொத்த கூடாரத்தையும் காலி பண்ணிட்டாங்க மம்தாவுக்கு. அங்கே இதில் பஞ்சாபில் மொத்த எம்பிகளுமே போயிட்டாங்க, 70% எம்பிகள் பிஜேபி போயிட்டாங்க. மகாராஷ்டிரா, இந்த மாதிரி பல இதில் வந்து இது எல்லாமே ஒரு ஆளுங்கட்சி மாறும்பொழுது மற்றவர்கள் போவதுன்றது இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. என்னை கேட்டால் 32 பேர் வெளியில் வந்து அதிமுக அப்படியே ஸ்ப்ளிட் ஆக வேண்டியது, அது மிஸ் ஆனதுனால தான் செதறாங்க. இப்போ அவங்களால 32 பேரை ஒன்றா இணைக்க முடியல, அதனால தான் செதறாங்க. இல்லாட்டி ஏடிஎம்கேவே அப்படியே ஒருத்தர் தலைமையில் வந்துட்டு தாவேக்காக்கு ஆதரவாக மாறிட்டு இருக்கும். அது நடக்கலை. இப்போ அதுக்கு பதிலாக இந்த வேலையை பண்ணுறாங்க. இது வந்து குதிரை பேரமா அப்படின்னு பார்த்தா ஒரு வகையில் அது குதிரை பேரம் தான். ஏன்னா என்ன அவசியம் வந்தது?
நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சிங்க. உங்களை எல்லாரும் கழட்டி விட்டா பிறகு நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சிட்டீங்க. என்ன உங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி பெரும்பான்மை கிடைக்கல. கிடைக்கல. அதுக்கு உங்களுக்கு ராகுல் காந்தி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு. காங்கிரஸ் 5 வந்துச்சு, அவரே இடதுசாரிகள்கிட்ட பேசிட்டு முஸ்லீம் லீக்கிட்ட பேசி உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைலாம் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இனி எந்த காலத்துலையும் நாங்கள் வெளியேற போகிறதில்லன்னு இருந்தாங்க. இன்னும் இந்த ஆதரவு கொடுத்த கட்சிகள் எல்லாமே திமுக பகைச்சிக்கிச்சு, திமுக அவர்களை பகைச்சிக்கிச்சு, அப்படி தான் சொல்லணும். அப்போது இவர்கள் எல்லோருமே இங்கே வந்துட்டாங்க. இவர்கள் எல்லோருக்குமே தெரியும் உள்ளாட்சி தேர்தல் வச்சாலும் இந்த கூட்டணி தான் ஜெயிக்கணும், பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சாலும் இந்த கூட்டணி தான் ஜெயிக்கணும், எல்லாருக்குமே தெரியும். இனி திமுகன்ற படகு மேலே ஏற முடியாது, ஓட்ட விழுந்துச்சின்னு தெரியும். அப்புறம் ஏன் தாவேகாக்கு பயம் வருது? தங்களுடைய தொழில்களை தொடர்வது அப்படின்னு 1, அரசியல் எதிர்காலம் 2, வழக்குகள் 3. இந்த 3மே சேர்ந்து தான். திரு சி.டி. நிர்மல்குமார் சட்டம் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் ரொம்ப சரியாக செயல்படுவோம் சொல்கிறார். பட் ஹவ் ஃபார் இட் வில் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம வந்து அதிமுகவில் இருந்து விலகி தாவேக்காவில் சேர்ந்த ஒரு அமைச்சர் மீது, முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு தொடர்கிறது நடக்கிறதுன்னு தட் குட் பி அ சர்ப்ரைஸ் நியூஸ். அப்படி நடக்குமா அப்படின்னு தெரியல. நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு ஆட்சி, கங்கையை போல புனிதமான ஆட்சி நடக்குதா நான் நினைக்கல. அது வந்து லெஸ் காம்ப்ரமைஸ்டு அப்படின்னு வேணால் நீங்கள் இருக்கலாமே தவிர நோ காம்ப்ரமைஸ் கவர்மெண்ட் நடக்குதுன்னு நான் நினைக்கல. தூய சக்தி அப்படின்னு திமுக வந்து தொடர்ந்து இவங்க தூய சக்தி செய்தியாளர் சந்திப்பில் அந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்டாங்க. எப்படி 2, 1 இவர்கள் அத்தனை பேர் மீது தான் அவங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டை சொன்னாங்க. திரு விஜய் அவர்கள் தாவேகாவுடைய தலைவராக மட்டுமே தொடர்ந்த போது தமிழ்நாடு முழுக்க அவர் பிரச்சாரம் பண்ண இடங்களில் ஊழல் சக்தி அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு குறிப்பிட்டார். தீய சக்தி வந்து திமுக, தூய சக்தி வந்து நாங்கள், ஊழல் சக்தி வந்து அவங்க சொன்னார். அப்பயே நம்ம கேள்வி எழுப்புறோம், ஊழல் சக்தி அப்படின்னா ஏடிஎம்கே ஊழல் சக்தின்னு குறிப்பிட்டீங்கன்னா எப்போலேருந்து அப்படின்னு சொல்லும்போது 2017 அப்படின்னு ஒரு வார்த்தை பேர். ஸோ நைஸாக வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து எஸ்கேப் பண்ணிக்கிறார். ஓகே, அப்போ ஜெயலலிதா அவர்கள் மீதான சொத்து வழக்குடைய ரிசல்ட் அவர் என்ன சொல்வார், அப்போ சசிகலா அவர்கள் என்ன குறிப்பிடுவாருங்கிற ஒரு கேள்வி இருக்காது. இன்னும் பதில் கிடையாது, பதில் சொல்லவும் மாட்டாங்க. 2017 திரு எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் இருந்த அமைச்சர்கள் பற்றி என்ன பார்வாங்கிற கேள்வி வருது. 2017க்கு பிறகு அது ஊழல் சக்தியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், திரு எடப்பாடி பழனிசாமி ஊழல் சக்தியினுடைய தலைவர்னு சொன்னால், அந்த ஊழல் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் பங்கேற்றவர்கள் என்ன? திரு செங்கோட்டையன் அந்த அமைச்சர்கள் இருந்தாரே, திரு வேலுமணி, சி.வி. சண்முகம், 2 விஜயபாஸ்கர் எல்லாருமே அங்கே இருந்தவங்க தானே. அப்போ கடைசி நாள் வரைக்கும் அந்த அமைச்சரில் இருந்தவர்களை ஊழல் சக்தி என்று திரு விஜய் குறிப்பிடுவார் என்று சொன்னால் ஊழல்வாதிகளை உள்ள சேர்த்துக்கிறாரா? இந்த கேள்வி. 1, அவர்கள் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டியது இவர்கள் தான். அப்போ வந்து செந்தில் பாலாஜி மீது திமுக தலைவர் குற்றம் சாட்டிட்டு அவரை வந்து பயங்கரமான செயல் தலைவர்னு புகழ்ந்ததுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே அவர் ஒரு முரண்பாடான நிலைமை எடுத்தார் ஸ்டாலின் அவர்கள். அதே நிலைமை தானே இவங்களுக்கு இருக்கு. பிரச்சாரம் பண்ண போது பூரா ஏடிஎம்கே வந்து ஊழல் சக்தி, ஏடிஎம்கே ஊழல் சக்தி. ஆனால் ஏடிஎம்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் பூரா உங்களுக்கு வந்துருவாங்கன்னா என்ன கணக்கு? அப்போ மக்களுக்கு அதிமுகவுக்கே வாக்களிச்சிருப்பாங்களே. அப்போ அதிமுக வாக்களிக்க வேண்டாம், 3ஆம் இடம் கொடுத்தாலும் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. எங்களுக்கு ஏடிஎம்கே வேண்டாம், ஏடிஎம்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பூரா வேணும். வாட் இஸ் இது? எந்த வகையில் தூய சக்திங்கிறது அவங்க தான் பதில் சொல்லணும். 2வது வழக்குகள்ங்கிறது 3வது பாயிண்ட். அந்த வழக்குகள் வந்து என்ன நடக்க போகுது அது நம்ம பார்க்கணும். நான் வந்து திமுக மட்டும் கார்னர் பண்ணுவோம், ஏடிஎம்கே நமக்கு தெரியும். ஏடிஎம்கே பீரியடில் இருந்த அமைச்சர் பெருமக்கள் மீது கடந்த டிஎம்கே பீரியடில் நிறைய ரைடு நடந்துச்சு, சிபிசிஐடி விசாரணை நடந்துச்சு, டிவிஎஸ்சி விசாரணை நடந்துச்சு. அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டதுங்கிறது தான் பிரச்சனையே. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஏடிஎம்கே டிஎம்கே காம்ப்ரமைஸ் ஆனாங்க. பார்த்தீங்களா, ஆட்சி பிடிக்கிற அளவுக்குலாம் போனாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த காம்ப்ரமைஸ் தான். அப்போ 2 பேரும் உள்குத்து கூட்டுன்னு சொல்லிட்டு அதே அமைச்சர் திரு சி.டி. நிர்மல்குமார் சொல்றார், ஒரு காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. திரு ஸ்டாலினும் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக திமுக 2 கழிச்சிட்டு பிஜேபியில் போய் ஏதாவது வாரி இல்லாட்டி அமைச்சர் பதவி வாங்கிட்டு போய் செட்டில் ஆயிடுவாங்கன்றார். அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே 2 ஒன்றுன்னு சொல்லக்கூடியவங்க ஏடிஎம்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள் மட்டும் சேர்த்துங்கிறது எந்த விதமான தூய் சக்திங்கிறது அவர் மனசாட்சி தான் தெரியும். அப்போ லாஜிக்கலாக பார்த்தா இவங்க சொல்றது எதுவுமே வந்து அரசியலுக்கு பொருந்தாது அப்படிங்கிற ஒரு பார்வை சொல்றது. தாவேகா சொல்வது தூய சக்தின்னு ஒரு பக்கம் சொல்றது. தாவேகா செய்வதும் சொல்வதும் மிகச் சரியான அரசியல், நேர்மையான அரசியல் கிடையாது. திஸ் இஸ் பியூர்லி பாலிடிக்ஸ், பியூர் பாலிடிக்ஸ். அதில் சந்தேகமே இல்லை. அப்படி தான் எல்லாரும் பண்ணுறாங்க. முல்லை முள்ளால் தான் எடுக்கணும்னு நினச்சி அவங்க ஒரு தீர்வு வச்சிருப்பாங்க. அதனால் ஒரு தூய சக்தியா என்றால் இந்த கேள்வி அப்படியே நிற்குது. அதான் சொல்ல, நீங்கள் வந்து ஏடிஎம்கே வந்து ஊழல் கட்சி, ஏடிஎம்கே இருக்கிறவங்களாம் நல்லவங்க. ஹவு கேன் இட் ஹேப்பன்? இப்போ திமுக ஐடி விங், திமுக சார்ந்தவங்கலாம் வந்து எப்படி பாஜகவில் யாராவது சேர்ந்துட்டா வாஷிங் மிஷினோ அது மாதிரி தாவேக்காவில் சேர்ந்துட்டாலும் இது ஒரு வாஷிங் அந்த மிஷின். குற்றச்சாட்டுக்கு தாவேக்கா உள்ளாகும். அது இல்லாமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய செயல்பாட்டை பொறுத்து. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி சி.டி. நிர்மல்குமார் இன்னைக்கு கூட அதை வந்து சொல்கிறாரு, அது அவங்க தனிப்பட்ட முறையில் அந்த கேஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போது இங்கே வந்துட்டு அப்போது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தீர்க்கமாக இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் அரசியல். நடவடிக்கை எப்படி எடுப்பாங்க, எடுத்தால் எப்படி சேருவாங்க? அடுத்து 2 விஜயபாஸ்கர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள், குவாரி வழக்கு, டிவிஎஸ்சி வழக்கெல்லாம் உடனடியாக தூசி தட்டி எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னு 2 விஜயபாஸ்கர் அங்கே இருப்பாங்களான்னு அது எப்படி செய்வாங்க?
அதனால அந்த கமிட்மெண்ட்டோட தான் போவாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது பேசியிருக்காங்களா இல்லையாங்கலாம் எனக்கு தெரியாது. நான் புரிந்து கொள்வது வழக்குகள் எல்லாம் பெருசாக வந்து தூசி தட்டப்படாது, அதெல்லாம் அப்படியே பரனில் தான் இருக்கும் நான் புரிஞ்சுக்கிறேன். இதுதான் வழக்கமான நடைமுறையாக இருக்குது. நம்ம ஏடிஎம்கே டிஎம்கேலே பார்த்துருக்கோமே, டிஎம்கேல முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேர் மீது வழக்கு. நீங்கள் கருணாநிதி ஜெயலலிதா கைதுக்கு பிறகு யார் எங்கே கைது எங்கே நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். கருணாநிதியை ஜெயலலிதா வந்து கருணாநிதி கைது பண்ணார் 96ல், கருணாநிதியை வந்து ஜெயலலிதா கைது பண்ணாங்க 2001ல். இந்த 2 சம்பவங்களுக்கு பிறகு ஆட்சியில் யாருமே ஊழல் பண்ணலையா? 2006லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 2026 வரைக்கும் ஒரு கட்சி ஒரு அமைச்சர் ஒருத்தரோட ஊழல் பண்ணல. பரிசுத்த ஆட்சி தமிழ்நாடு இருந்துச்சா? 2 திமுக அதிமுக 2 ஒத்துக்கிடுவாங்களா? யாரா ஒருத்தர் முன்னாள் அமைச்சர் கைது பண்ணப்பட்டாங்களா? அப்போ அதிமுக மீதான வழக்கு திமுக என்ன செய்தது? திமுகவினர் மீதான வழக்கு அதிமுக சும்மா ஒன்று போட்டு வச்சு கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுருந்தால் இந்த கேள்வி தான் பதில் தரணும். அதே போக்கில் தான் டிவிக்கும் செயல்படும்னா நான் பலமுறை சொன்னது போல டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு டிவிக்கு. 2 விஜயபாஸ்கரும் சேர போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000க்கும் மேற்பட்டவர் சேர போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. இது ஒரு நல்ல விஷயமா? கிட்டத்தட்ட 10,000 பேங்கும்போது அடுத்து 2 பேருமே அந்த பகுதியில் ஒரு ஜாம்பவனா இருந்தவங்க. தாவேக்காவுக்கு நல்ல விஷயமான இதை மாதிரியான செயல் வீரர்கள் லோக்கலில் ஸ்டால்வாட்ஸ் வர்றது வந்து ஒரு அமைப்பு ரீதியான பலத்தை கூட்டும். ஆனால் நாளடைவில் திமுகவை போலவே ஆண்டாண்டு காலமாக நான் இந்த கட்சிக்கு உழைத்தேன், நேற்று திடீர்னு ஒருத்தர் வந்தார், அவர் தான் வந்து முக்கியமான ஆளுன்னு சொல்லிட்டு போனார், அப்போ நீங்கள் அவங்கள தான் கொண்டு பேசுகிறீங்க, எங்களை பேச மாட்டீங்க அப்படின்னா அது வந்து கட்சியினர் மத்தியில் ஒரு பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தும். அது வந்து விலகலையும் உண்டாகும். திமுகவில் மிகப்பெரிய பிரச்சனை வாரிசு அரசியல். நாங்கள் வந்து அமைச்சர் நான் தான் இருப்பேன், என் பையன் தான் எம்எல்ஏவாக இருப்பான் அப்படின்னு மாநிலம் முழுக்க கிளம்பிட்டாங்க. அது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கூட ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறது. என்னப்பா அந்த குடும்பமாக வந்து நிற்குமான்னு தலைமை குடும்பம் வந்ததே பெரிய விஷயமாக ஓடிட்டுருக்கு, விவாதமாக ஓடிட்டுருக்கு. மாவட்டத்துக்கு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னா அப்போ என்ன பார்த்துக்கிட்டா அங்கே பெரிய பிரச்சனையே. அதுலேருந்து டிஃப்ரெண்ட் ஆகி தான் வந்து ஏடிஎம்கே சர்வே பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ தாவேக்காலையும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க தான் இங்கே பெரிய ஆளாக இருக்க முடியும், நம்ம கட்சியில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னா இன்றைக்கி திமுகவுடைய சீரமைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கு திரு தங்கம் தென்னரசு தலைமையில். ஏன் அதில் ஒரே ஒருத்தர் கூட ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க இல்லை, கிட்டத்தட்ட 9 பேர் 10 பேர் இருக்கிறாங்க. ஏன் ஒருத்தர் கூட திரு ஏவாவிலேருந்து ரகுபதியிலேருந்து சத்தியமூர்த்தியிலேருந்து சேகர்பாபுலேருந்து ராஜகணப்பிலேருந்து செந்தில் பாலாஜிலேருந்து அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து KK ராமச்சந்திரன்லேருந்து 100 பேர் பல வருஷமாக இருக்காங்க கட்சியிலே ஊறி போய். இன்றைக்கி அவங்க அதிமுக காரங்கன்னு பல பேருக்கு சொன்னால் தெரியவே தெரியாது. இன்னும் அவர் ஏடிஎம்கேவா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு இந்த டிஎம்கேவாவே மாறினவங்க. ஏன் ஒருத்தர் கூட சேர்க்கல அமைப்பு மாற்றத்துக்கு? அப்போ ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க தான் பிரச்சனைங்கிற ஒரு சிந்தனை இருக்குதா திமுகக்குள்ள? அப்போ வாரிசு அரசியல் ஒரு பிரச்சனை, 30 அமைச்சர்கள் 10 அமைச்சர்கள் ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க 2வது பிரச்சனை. என்னங்க கணக்கு? பாதிக்கு பாதி அங்கே கொடுத்துட்டீங்கிற கணக்கு. அதே நிலைமைக்கு நாளைக்கு தாவேக்காவும் உள்ளாகலாம். ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க டிஎம்கே வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? அப்போ யோசிச்சு பாருங்கள். முதல் நாள் காலையில் ஏடிஎம்கேல இருந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து இணைகிறார். முதல் நாள் காலையில் அவருக்கு பகலில் 12 மணிக்கு வந்து எம்எல்ஏ சீட் அறிவிக்கிறாரு திரு விஜய் அவர்கள். அப்போ 234 தொகுதிக்கு எம்எல்ஏ அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டிலேருந்து வர சொல்லியிருப்பார்ல, யார் தன்னுடைய கட்சியிலேருந்து ஒருத்தர் வர சொல்லியிருப்பார்ல, வாங்க உங்களை தான் எம்எல்ஏ விட 11 மணிக்கு வந்து சாரிப்பா நீ எம்எல்ஏ இல்லை, நம்ம இவர் சேர்றாரு தலைவர் அவர் சீட் விடாது போயிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ அவர் மனசு என்ன இருக்கும்? வீட்டில் சொல்லியிருப்பாரு, ஒய்ஃப்ட்ட சொல்லியிருப்பாரு, அண்ணன் தம்பியில் நான் தான் கேண்டிடேட் தான் சொல்லியிருக்கேன், அறிவிக்க போகிறார் தலைவர் பார்க்க போகிறேன்னு சொல்லிச்சுன்னா 11 மணிக்கு காலையில் போயிட்டு வா, நீ கிடையாது வருதுன்னு நடந்திருக்கு இந்த சம்பவம். அப்போ அவங்க என்ன நினைக்கும்? இது இன்னைக்கு வந்து பரவாயில்லாமல் இருக்கும், நாளைக்கு அதை கசக்கும். இந்த 2 விஜயபாஸ்கர் உட்பட பல முக்கியமான பெருமவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாமினண்ட்டான கேரக்டர். அவங்க வந்து ரொம்ப சுலபமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய், தம்பி நீங்கள் தான் மாவட்ட செயலாளர் இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் தம்பி, நான் நீங்கள் சொல்லுங்கள் உத்தரவு போடுங்க தம்பி, நான் செய்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. தம்பி நம்ம ஆஃபீஸுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. இவர்களுடைய ஆஃபீஸுக்கு தான் அவங்க வர வேண்டியிருக்கும். யார் எக்ஸிஸ்டிங் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ, ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாது, வயசு கிடையாது, அனுபவம் கிடையாது, ரொம்ப கம்மி இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சுன்னு இங்கே வாங்க சொல்லுங்க. அப்போ வந்து கம்ப்ளீட்டாக அந்த அதிகார மையம் வந்து மாறும். அது அவர்களுக்கே ஒரு காலத்தில் ஒரு மன வருத்தம் ஏற்படும். அப்போ அது வந்து கட்சியில் ஒரு பிளவு ஏற்படும். திஸ் இஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன் இன் டிவிக்கு ஆல்சோ. பேசாம ரவுடி ஆயிட்டுமா சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா.